முன்னொரு காலத்தில் ஜுரைஜ் என்ற மிகவும் பக்தியுள்ள ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு சிறிய வழிபாட்டு அறையில் தங்கி அல்லாவை வழிபட்டு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் தொழுகையில் ஆழ்ந்து இருந்தார். அப்போது அவரது தாய் வந்து ஜுரைஜ் என்று அழைத்தார். ஜுரைஜ் மனதில் நினைத்தார், இறைவா, நான் தொழுது கொண்டிருக்கிறேன், என் தாய் என்னை அழைக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் அவர் தொழுகையைத் தொடர்ந்தார். மீண்டும் அவரது தாய் ஜுரைஜ் என்று அழைத்தார். ஆனால் மீண்டும் அவர் பதில் சொல்லவில்லை. அவர் தொழுகையில் தொடர்ந்தார். மூன்றாவது முறையும் அவரது தாய் அழைத்த போது அவரது அழைப்பை ஜுரைஜ் கேள்விப்பட்டாலும் அவர் பதில் சொல்லவில்லை. அப்போது அவரது தாய் வருத்தத்தில் ஒரு துஆ செய்தார். இறைவா, விபச்சாரிகளின் முகத்தை பார்க்காமல் ஜுரைஜ் மரணிக்கக் கூடாது. சில நாட்களுக்குப் பிறகு அந்த ஊரில் ஒரு ஆடு மேய்க்கும் பெண்ணொரு குழந்தையைப் பெற்றாள். அந்தக் குழந்தையின் தந்தை யார் என்று மக்கள் கேட்டபோது அவள் பொய் கூறினாள். இந்தக் குழந்தையின் தந்தை ஜுரைஜ் தான். இதைக் கேட்ட மக்கள் கோபமடைந்தார்கள். அவர்கள் ஜுரைஜின் ஆசிரமத்தை உடைத்தவரை வெளியே கொண்டு வந்து அவமானப்படுத்தினர். ஆனால் ஜுரைஜ் அமைதியாக கேட்டார், அந்தக் குழந்தையை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் குழந்தையை கொண்டு வந்தார்கள். அப்போது ஜுரைஜ் அந்தக் குழந்தையை நோக்கி கேட்டார், சிறுவனே, உன் தந்தை யார்? அல்லாவின் அருளால் அந்த குழந்தை பேச ஆரம்பித்தது. என் தந்தை ஆடு மேய்க்கும் மனிதன். இதைக் கேட்ட மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஜுரைஜ் நிரபராதி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கிறது. பெற்றோரின் உரிமை இஸ்லாமில் மிக உயர்ந்தது. மேலும் அல்லாஹ் உண்மையை ஒருநாள் வெளிப்படுத்துவான். சஹீஹ் புகாரி 1206.